பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபிலிம் கேட்டகரிக்கு ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்க படம் தான். கதை என்னன்னா, செபாஸ்டின்ங்கிறவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறாரு. ஒரு மொனோட்டமஸான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது சிலோங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. சலிப்பா இருக்கிற செபாஸ்டினோட வாழ்க்கை ஃபன்னாவும் ஜாலியாகவும் மாறுது. இவங்க ரெண்டு பேரும் பிரேசிலுக்கு போயிடலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க பிரேசிலுக்கு போனாங்களா, இதுக்கிடையில என்ன நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து இப்போ இருக்கிற ஜென்சிகளை பற்றினது தான். இவங்களுடைய இந்த யூத்ஃபுல்லான லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, இவங்க எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுடைய கனவுகள் என்னவா இருக்குது, அதாவது இவங்களுடைய பர்பஸ் என்ன லைஃப்பில், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்துட்டு ஒரு ஹேங் அவுட் மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செபாஸ்டின் வந்து அங்கே வந்துட்டு சிலோவை மீட் பண்ணதுக்கப்புறம், இந்த சிலோவை வந்து பார்த்திங்கன்னா அது வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் ஜாலியாக ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், நிறையா ஃபிலாசபி பேசி பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள், நல்ல ஜாலியான ஒரு ஆள், எதுக்கு வேலை செய்யணுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த மாதிரியான ஒரு ஆள். அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு செபாஸ்டின் பார்த்தீங்கன்னா அவர் வேலை தவிர எதுவுமே தெரியாதுங்கிறப்போ, இந்த சிலோ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போதே, இந்த படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஃபன்னாக வந்துட்டு இந்த படம் போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இது ஃபன்னுன்னா இது எந்த மாதிரி இருக்குன்னா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தான் காமிச்சிருக்காங்க. என்னன்னா, இவங்க ஃபன்னுன்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே அதான் பண்ணுறோம்னு வைங்களேன். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி தான் போவோம். அதுதான் வந்துட்டு இவங்களுமே பண்ணுறாங்க. இவங்க ஆனால் என்னென்னா, நம்ம பீரியட்லாம் சரக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரக்கெல்லாம் பெருசாலாம் இது பண்ணிக்கிறது கிடையாது. இவங்க அடிக்கிறது ஃபுல்லாகவே இந்த கஞ்சா கிஞ்சான்னு என்னென்னமோ அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. உங்களுக்கு அதை பத்தால தெரியல. ஜாலியாக ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு சிலோ வந்துட்டு கூட்டிட்டு போறாரு. இது வந்துட்டு ஊரையே மேய்ஞ்சிட்டு வந்ததுனால இதுக்கு எல்லா இடமும் தெரியும், எல்லாத்தையுமே தெரியும். நீ ஜாலியா வா, நீ என் கூட, அதான் ஈஸியா பழகுறாங்க. இந்த ஜென்ரேஷனோட ஒரு இது என்னன்னா, ஈஸியா பழகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்க எப்படின்னு தெரியல. இவங்க வந்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் எல்லாம் அடிச்சுட்டு அவங்க பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன், அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஃபோக்கஸ்டாவும் இல்லாட்டினாலும் அவங்கவுங்க ஒவ்வொன்றா வந்துட்டு இந்த லைஃப்பை பத்தி பேசக்கூடியது, மனுஷங்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ரேட்ஸ்லாம் பிடிக்கும், இந்த மாதிரியான ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற கான்வர்சேஷனாக தான் இந்த படமே போகுது. அப்படிதான் நகருது. இது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான படமோ அந்த மாதிரியான ஒரு படம்லாம் கிடையாது. இது வந்துட்டு அப்படியே அப்படியே நகருது. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் ஃபுல்லாகவே ஒரு மூடு இருக்கு, ஒரு ஆசியான மூடு இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், அந்த இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு 70s ஒரு வைப் கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு மியூசிக்ஸ் நிறைய இடங்கள்ல இந்த ஸ்டோனர் காமெடிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு லைஃப் வாழ போறாங்கிறதே அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்லாம தான் வந்துட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என்ன பண்ணணும், ஒரு ஃபேஷன் என்ன, உன்னோட ஆம்பிஷன் என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு முதல்லாம் நம்ம கிட்ட கேட்டுருந்தாங்க. நம்மளுக்குலாம் என்னன்னே மறந்து போச்சு. இதே தான் இந்த படத்துலையும் இவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க. ஆனா இவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாலுமே ஆனா அது அந்த மாதிரி ஆகுறது இல்லை. அப்படிதான லைஃப். இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு, அதாவது நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வேற, நம்மளுக்கு திடீர்னு நம்ம வேவ் லென்த்தில் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரே வேவ் லென்த்தில் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அது அந்த மாதிரி வேவ் லென்த்தில் கிடைக்கும்போது அது ரொம்ப சூப்பராக போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த சிலோ கேரக்டர் இருக்கு. ஜாலியாக போயிட்டு இருக்கிற போது என்ன நடக்கும், இந்த மாதிரி பார்ட்டி ஈட்டிட்டு போகும்போது அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வரா, நோரான்னு சொல்லி ஒருத்தி வரா. வந்ததுக்கப்புறம் லவ் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை தன் லீலைகளை காட்ட ஆரம்பிக்கிறது. நோரா வந்துட்டு ஒரு சினி பஃபா இருக்கிறா. அவ வந்துட்டு நீ என்ன மாதிரி படங்கள் பார்த்துருக்க, இந்த மாதிரி கேட்டுதான் அவ வந்துட்டு உள்ளேயே போடுறா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்துட்டு கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருக்கு. இந்த படத்தோட விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவன் ரியலிஸ்டிக்கா இருந்தது. அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்குது. அதாவது நம்ம எப்படி சரக்கு போட்டு பேசுவோமோ அதே தான் இந்த படம் ஃபுல்லாவே காட்டியிருக்காங்க. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்ல உட்காந்து இந்த நோராவும் செபாஸ்டினும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் ஷாட்டாக இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வருது அது. ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறையா இருக்குது இந்த மாதிரி படங்கள்ல. படம் வந்துட்டு போகுது, ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஓடுது. ஆனால் போர் அடிக்கல, ரொம்ப நல்லாவே போச்சு. திடீர்னு இந்த மாதிரி படங்கள் ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் படம் மாதிரி தான் இது. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருந்தது இது பார்க்கறதுக்கு. இது அப்படியே வந்து இந்த கான்டெம்பரரி லைஃப் வந்துட்டு அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த படம் பார்க்கும்போதே வந்துட்டு எனக்கு ஒரு ஹேங் அவுட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எல்லாருக்குமான படம் கிடையாது. ஸோ இது எப்படிங்கிறத ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு பார்க்குறதா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள்.